Hello students, welcome to Classy Max. இன்னைக்கு நம்ம chapter 1ல இருக்கிற 2 mark sums பார்க்க போறோம். First sum, let A is equal to set of all 1, 2, 3. B is equal to x is such that x is a prime number less than 10. So B ஓட elements கொடுக்கல. But find A cross B. So first நம்ம A elements கொடுத்திருக்கு. B elements கொடுக்கல. Prime number less than 10 னா என்னென்ன நம்பர்லாம் Bல வரும்? Prime number means a number which has the factor only 1 and itself. So என்னெல்லாம் less than 10ல வரும்னா 2, 3, 5, 7. So the elements of A and B are A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, 7. Find A cross B. That means 1, 2, 3 cross 2, 3, 5, 7. Therefore, A cross B is equal to. So, என்னெல்லாம் வரும் A cross B ல? That is equal to 1, 2. First element from first set. Second element from second set. So, 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next row போயிடுங்க. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. So, first sum completed. Second sum. If A cross B is equal to set of all ordered pairs 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, then find A and B. இப்போ இந்த சம்முக்கும் ப்ரீவியஸ் சம்முக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சம்மில் A and B கொடுத்துருந்தாங்க A cross B கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த சம்மில் A cross B கொடுத்துருக்காங்க ஆனால் A and B கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? A and B. எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு A cross B ஓட டெஃபினிஷன் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு A cross B ஈக்குவல் டு என்னன்னு எழுதிடுவோம். கிவன் அப்படியே எழுதிட்டு ஸோ A is equal to set of all first coordinates of elements of A cross B. ஸோ ஏல என்னெல்லாம் இருக்குது? 3 and 5. That is A is equal to set of all 3, 5. அப்போ B என்ன வரும்? Set of all second coordinates of elements of A cross B. Therefore, B is equal to இதில் உள்ள second elements அப்படியே எழுதிடுவோம் 2, 4. Next, third sum. A cross B போலவே இப்போ B cross A கொடுத்துருக்காங்க. That is equal to set of all ordered pairs இருக்குது. Find A and B. கொஸ்டினை நல்லா கவனிங்க. B cross A கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருக்கிற இந்த ஆர்டர் பேரில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் Bக்குள்ளது, செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் Aக்குள்ளது. ஸோ வாட் இஸ் B now? ஸோ B cross A திரும்ப எழுதிட்டு வாட் இஸ் B now? B is equal to -2, 0, 3. எல்லா ஆர்டர் பேர்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் தான் B. So, B is equal to set of all -2, 0, 3. அப்போ A என்னது? ஆர்டர் பேர்லேயே இருக்கிற செகண்ட் எலிமெண்ட். ஸோ A is equal to 3, 4. Next, fourth sum. Let A is equal to set of all 3, 4, 7, 8. B is equal to set of all 1, 7, 10. Question. R1 some ordered pairs இருக்கு. R2 some ordered pairs இருக்கு. அப்போ கொஸ்டின் என்னன்னா which of the sets are relations from A to B? ஸோ இந்த செட் ஏல சம் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, செட் பியில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு R1ங்கிறது ரிலேஷன் ஃப்ரம் A to B ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டெஃபனிஷன் தெரியும். ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் A cross B. அப்போ நமக்கு A cross B தெரிஞ்சாதான் இந்த எலிமெண்ட்ஸு இந்த R1ல இருக்கிற ஆர்டர்டு பேர்ஸ் A cross Bயில் இருக்கான்னு தெரியும். அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட் we find A cross B. ஸோ A cross B எப்படி கண்டுபிடிப்போம்? எலிமெண்ட்ஸ் ஆஃப் A cross எலிமெண்ட்ஸ் ஆஃப் B. ஸோ எல்லா ஆர்டர்ட் பேரும் எழுதியாச்சு. உங்கள் எல்லாருக்குமே எப்படி A cross B கண்டுபிடிக்கணுன்றது தெரியும். 3, 1, 3, 7, 3, 10. அதே போல் 4, 1, 4, 7, 4, 10 எல்லா ஆர்டர்ட் பேரையும் எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா R1 is equal to some ஆர்டர்டு பேர் கொடுத்துருக்கு. இப்போ இதில் உள்ள ஆர்டர்டு பேர்ஸ் A cross Bயில் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். எல்லா ஆர்டர்ட் பேர் 3, 7,
4, 7, 10, 8, 1. ஸோ இந்த R1ல இருக்கிற ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாமே A cross Bல வரதால R1 is contained in A cross B. That means it is subset of A cross B. அப்போ எல்லாமே இருக்குன்னா R1 is a relation from A to B. ஸோ அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவோம்? We see that R1 is a subset of A cross B. Therefore, R1 is a relation from A to B. Second subdivision என்ன கொடுத்துருக்காங்க? R2 is equal to set of all ordered pair 3, 1, 4, 12. இதையும் திரும்ப நம்ம A cross Bல இருக்கான்னு பார்ப்போம். 3, 1, 3, 1 இருக்கு. ஆனால் 4, 12ன்ற ஆர்டர்ட் பேர் A cross Bல இல்லை. அப்போ 4, 12 belongs to R2 but it does not belongs to A cross B. Therefore, R2 is not a relation from A to B. அந்த ஆன்சர் தான் இங்கே எழுதியிருக்கோம். Here 4, 12 belongs to R2 but 4, 12 does not belong to A cross B. Therefore, R2 is not a relation from A to B. Next sum. Fifth one. A relation R is given by the set ordered pair x, y such that y is equal to x plus 3 where x belongs to set of all 0, 1, 2, 3, 4, 5. Question என்னன்னா determine its domain and range. So it is a relation R. நமக்கு ரூல் என்ன கொடுத்துருக்கு? y is equal to x plus 3 and x ஓட எலிமெண்ட்ஸும் 0 to 5 கொடுத்துருக்கு. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது domain and range. So x ஓட எலிமெண்ட் தெரிஞ்சதால we can find y elements. So என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? சொல்யூஷனில் first of all we write R is equal to கொஸ்டினில் உள்ளதை அப்படியே எழுதிட்டு R is equal to இப்போ x ஓட எலிமெண்ட் ஒன்னொன்னையும் சப்ஸ்டியூட் பண்ணி y ஓட வேல்யூவை கொண்டு வந்துடுவோம். ஸோ when x equal to 0 y equal to 0 plus 3 இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு y equal to x plus 3ல 0வை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 plus 3 implies y equal to 3. அதே போல் when x is equal to 1 substitute பண்ணு x equal to 1 y equal to 1 plus 3 that is y equal to 4. அடுத்து இன்னும் 4 வேல்யூ இருக்குது. when x equal to 2 when x equal to 3 then when x equal to 4 when x equal to 5 substitute பண்ணோம்னா இந்த ஆன்சர் எல்லாம் வருது. இப்போ நமக்கு தேவை டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ நமக்கு டொமைனுக்குள்ள டெஃபனிஷன் தெரியும். என்னென்ன எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம்? டொமைன் தட் இஸ் இன்புட் வேல்யூ. ஸோ என்னெல்லாம் இன்புட் வேல்யூ போட்டிருக்கோம்? டொமைன் தட் இஸ் கால்ட் அஸ் டொமைன். ஸோ R is equal to we write the set of all ordered pairs. இங்கே என்ன R equal to set of all ordered pairs கொடுத்துருக்கு இல்லையா? Therefore R is equal to x equal to 0 எடுக்கும்போது 3 x equal to 1 எடுக்கும்போது 4. ஸோ அது போல் ஆர்டர்ட் பேர் 6 ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதியிருக்கோம். நமக்கு வேண்டியது டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ வாட் இஸ் த டொமைன்? ஆல் த இன்புட் வேல்யூஸ் ஆர் டொமைன். ஸோ தேர்ஃபோர் டொமைன் ஆஃப் R is equal to என்னெல்லாம் இன்புட் வேல்யூ கொடுத்தோம்? 0, 1, 2, 3, 4, 5. ரேஞ்ச் ஆஃப் R என்ன அவுட்புட் கிடைச்சது நமக்கு இங்கே? 3, 4, 5, 6, 7, 8. That's all. Next sum. If x is equal to set of all minus 5, 1, 3, 4, y is equal to set of all a, b, c, R1 is equal to set of all ordered pair minus 5, a, 1, a, 3, b. Question என்ன? Is this relation a function from x to y? இந்த relation வந்து is it a function from x to y? அப்போ என்ன பண்ணணும்? First of all கொஸ்டின் உள்ளதை அப்படியே எழுதிரு. R1 is equal to எல்லா ரிலேஷனையும் எழுதிரு. We represent the relation R1 in an arrow diagram. arrow diagramல போட்டால் தான் நமக்கு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்போவுமே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஃபஸ்ட்டு போட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆரோ டயக்ராமில் போடும்போது எக்ஸோட எலிமெண்ட்டோ ஒய்யோட எலிமெண்ட்டையோ போட்டுக்கலாம். ஸோ -5, 1, 3, 4 எக்ஸு, ஒயில் ஏபிசி அண்ட் ரிலேஷன் இங்கே நேம் வந்து R1. அப்போ என்னென்ன ரிலேட் ஆகிருக்கு? -5 to A, 1 to A, 3 to B. இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இது ஃபங்க்ஷனாக பார்க்கும்போதே தெரியுது.
இங்கே 4க்கு ஒரு இமேஜுமே இல்லை. ஸோ பை த டெஃபனிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் த எலிமெண்ட் 4 ஹேஸ் நோ இமேஜ். As no image, definitely it is not a function. So answer எப்படி எழுதலாம் ஃபைனலா? 4 belongs to x, does not have any image in y, therefore R1 is not a function. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் தான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி சம் வந்ததுன்னா உங்களுக்கு போட தெரியணும். எல்லா சம்மையும் போட டைம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் சம். given f of x is equal to 2x minus x square. Find f of 1 and f of x plus f of 1. ஸோ இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் f of x கொடுத்துருக்கு. ஃபைண்ட் f of 1 சொல்கிறாங்க. அப்போ f of x என்ன? 2x minus x square. அப்போ f of 1ன்னா x வர இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் f of 1 equal to 2 into 1, x வர இடத்துல எல்லாம் 1 replace பண்ணு. 2 into 1 minus 1 square, that is 2 minus 1, that is equal to 1. So f of 1 is equal to 1. So second one, find f of x plus f of 1. So f of x தனியாக கண்டுபிடிக்கணும். அடுத்து f of 1 தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். So how do you do this? f of x is equal to 2x minus x square. அப்போ f of x plus f of 1 என்ன வரும்னா f of x அப்படியே எழுதிட்டு plus f of 1 ஆன்சர் இங்கே ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ 2x minus x square plus 1. இதை டிகிரி வைஸ் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணோம்னா minus x square plus 2x plus 1. So this sum over. Next 8th sum. Let f of x is equal to 2x plus 5. If x is not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 by x. ஸோ f of x கொடுத்தாச்சு. நம்ம இதனோட வேல்யூவை தனியாக கண்டுபிடிப்போம், இதனோட வேல்யூவை தனியாக கண்டுபிடிச்சி ஃபைனலாக இந்த கொஸ்டினில் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் f of x is equal to 2x plus 5. அப்போ ஃபஸ்ட்டு f of x plus 2 என்ன வரும்? x வர இடத்துல x plus 2வை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 2 into x plus 2 plus 5. ஸோ 2வை மல்டிப்ளை பண்ணு. 2x plus 4 plus 5, that is 2x plus 9. ஒரு ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. மைனஸ் f of 2. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு f of 2 ஓட வேல்யூ வேணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2வை ரீப்ளேஸ் பண்ணுவோம். 2 into 2 plus 5, that is equal to 4 plus 5 equal to 9. இப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் ரெடி. ஸோ கொஸ்டினுக்கே போயிடுவோம் திரும்ப. Therefore f of x plus 2 minus f of 2 is equal to இதுக்கான ஆன்சர் 2x plus 9 minus 9 by x. So 9 will get cancelled. 2x by x xx will get cancelled. So the answer is equal to 2. Next one, 9th sum. A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x square is equal to f of x the whole square. So இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி find x. So first of all we write f of x is equal to 3 minus 2x. முதல்ல இதை எழுதிடுவோம். f of x equal to 3 minus 2xனா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் f of x square இருக்குது. அப்போ xக்கு பதிலாக x square ரீப்ளேஸ் பண்ணுவோம். Therefore f of x square is equal to 3 minus 2x square. xக்கு பதிலாக x square. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு? f of x the whole square. அப்போ f of x the whole squareனா f of x 3 minus 2x. ஸோ f of x the whole square எப்படி எழுதுவோன்னா 3 minus 2x the whole square. It is in the form of a minus b the whole square. What is a minus b the whole square? a square minus 2ab plus b square. So substitute a square na 9. 2ab na 2 into 3 into 2x. Plus b square na 2x the whole square. That is equal to 9 minus 12x plus 12x எப்படி வந்தது? 2 3s are 6, 6 2s are 12x. 2x the whole square plus 4x square.
இப்போ கண்டிஷனுக்கு வருவோம். f of x square is equal to f of x the whole square. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ f of x square is equal to f of x the whole squareனா f of x square என்ன ஆன்சர் போட்டிருக்கோம்? 3 minus 2x square is equal to 9 minus 12x plus 4x square. இப்போ எல்லா டேர்மையும் ஒரு சைடாக கொண்டு வந்து அடுத்த சைடு ஒன்றுமே இல்லைன்னா அந்த இடத்துல ஈக்குவல் டு 0. அடுத்து x square like terms. ஸோ 4x square plus 2x square என்ன வரும்? 6x square. ஒரே ஒரு x term தான். ஸோ minus 12x. 9 minus 3 plus 6 equal to 0. ஸோ நமக்கு வந்த ஆன்சர் இப்போ 6x square minus 12x plus 6 equal to 0. இப்போ இதில் எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? 6 காமன் ஃபேக்டர். ஸோ டிவைட் பை 6. Therefore, x square minus 2x plus 1 equal to 0. So, we have got one quadratic equation. Factorize பண்ணம்னா x minus 1 the whole square கிடைக்கும். So, taking square root on both the sides, x minus 1 equal to 0 implies x is equal to 1. Next, 10th sum. If A is equal to set of all some elements and f is a mapping from A to B is an onto function defined by f of x is equal to x square plus x plus 1, find B. ஸோ உங்களுக்கு இந்த onto function definition தெரிஞ்சால் இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ என்ன எழுதுவோம்? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ என்னெல்லாம் கொடுத்துருக்கோ எழுதிடுவோம். a equal to -2 -1 0 1 2. அடுத்தது f of x கொடுத்துருக்கு. f of x is equal to x square plus x plus 1. அப்போது நமக்கு பியோட எலிமெண்ட் வேணும். அப்போ இந்த இன்புட் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். பிகாஸ் f of x கொடுத்துருக்கு. ஸோ when x equal to -2, x இருக்கிற இடத்த எல்லாம் -2 ரீப்ளேஸ் பண்ணோம்னா f of -2 is equal to -2 the whole square plus -2 plus 1. So 4 -2 plus 1 that is equal to 3. அதே போல் எல்லா எலிமெண்ட்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். when x equal to -1, next when x equal to 0, when x equal to 1, when x equal to 2. ஸோ எல்லா இன்புட் வேல்யூவும் போட்டவனே நமக்கு அவுட்புட் வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு? a to b is an onto function. ஸோ onto ஃபங்க்ஷனாக இருந்தால் find b. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, நமக்கு அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருது. இதெல்லாம் டொமைன், இது எல்லாமே ரேஞ்சு. ஸோ என்ன கண்டிஷன்? சின்ஸ் f is an onto function, அப்போ நமக்கு ஒரு டெஃபினிஷன் ஞாபகம் வரணும். codomain of f is equal to range of f. Therefore, range of f is nothing but b, that is equal to codomain of f. Therefore, bல என்னெல்லாம் வரும்? இந்த அவுட்புட் வேல்யூஸ் எல்லாமே ரேஞ்சு. range is nothing but codomain. codomain is nothing but b. Therefore, b is equal to set of all 1, 3, 7. So, 10th sum completed. Next, 11th sum. Using vertical line test, determine the following represent a function or not. So, vertical line test na vertical line வரைஞ்சி பார்க்கணும். இதுவே horizontal line test na horizontal line வரைஞ்சி பார்க்கணும். vertical line test வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். horizontal line test வந்து அது 1-to-1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். இப்போ சம் டயக்ராம் போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பேரபோலா கொடுத்துருக்காங்க. does it represent a function? அப்போ என்ன கேட்டிருக்கு? யூஸிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் இங்கே வரைஞ்சோம்னா இங்கே இல்லை எங்கே வரைஞ்சாலும் இட் ஷுட் மீட் த கிராஃப் அட் ஒன்லி 1 point. Therefore, this graph represents a function because the vertical line meets the graph at only 1 point P. அதுதான் இதனோட சொல்யூஷன். சொல்யூஷன் பாருங்க. This graph represents a function as the vertical line meets the graph at only 1 point P. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கு. திரும்ப இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம்.
வெர்டிக்கல் லைன் வரையும் போது இந்த சர்க்கிள் இதுதான் கிராஃப் இதில் இந்த வெர்டிக்கல் லைன் வரையும் போது இட் மீட்ஸ் அட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இட் மீட்ஸ் அட் 2 பாயிண்ட்ஸ்னால் இங்கே வர எக்ஸ் ஆக்சிஸ் எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் வந்துடும். As the definition of function, it should not have 2 images. One element should not have 2 images. அப்போ அந்த definition படி பார்த்தா this is not a function because it meets at 2 points. So solution என்ன எழுதுவோம்? This graph does not represent a function as the vertical line meets the graph at 2 points P and Q. ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு காட்டியிருக்கேன். ஒன்று வந்து மீட்ஸ் அட் 1 பாயிண்ட், இன்னொரு எக்ஸாம்பிள் மீட்ஸ் அட் 2 பாயிண்ட்ஸ். 1 பாயிண்டில் மீட் ஆனால் இட் இஸ் அ ஃபங்க்ஷன், 2 பாயிண்டில் மீட் ஆனால் நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் 12th sum. Using horizontal line test, determine if the following represent one-to-one function or not. ஸோ இதுலேயும் டயக்ராம் பாருங்கள். ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்குது, ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது யூஸிங் ஹரிசான்டல் லைன் டெஸ்ட் 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையா? ஸோ ஒரு ஹரிசான்டல் லைன் ஏதோ ஒரு இடத்துல வரைகிறோம், ஏதோ ஒரு இடத்துல வரையும் போது திஸ் ஆல்சோ மீட்ஸ் அட் ஒன்லி 1 பாயிண்ட். Therefore, this graph represents a one-to-one function. One-to-one function definition தெரிஞ்சால் இந்த sum easy. ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் வந்திருக்கு. Therefore, this represents a one-to-one function. So, solution எப்படி எழுதுவோம்? This graph represents a one-to-one function as the horizontal line meets the curve in only one point P. இப்போ next example பாருங்கள். ஒரு curve கொடுத்துருக்கு. இப்போ இதில் ஒரு ஹரிசான்டல் லைன் வரைஞ்சோம்னா இட் மீட்ஸ் அட் 3 பாயிண்ட்ஸ். அப்போ 3 பாயிண்ட்ஸ் மீட் ஆகுதுன்னா ஒரே இமேஜே வந்திருக்கு, 3 எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜே வந்திருக்கு. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? திஸ் கிராஃப் டஸ் நாட் ரெப்ரசன்ட் அ 1-to-1 ஃபங்க்ஷன் சின்ஸ் த ஹரிசான்டல் லைன் மீட்ஸ் த கர்வ் இன் 2 பாயிண்ட்ஸ் P and Q. இதில் இந்த மேக்ஸில் இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம் சம்ஸு. நெக்ஸ்ட்டு 13th sum. Let f be a function from R to R defined by f of x is equal to 3x minus 5. Find the values of a and b given that a comma 4 ordered pair a comma 4 and ordered pair 1 comma b belong to f. So find the value of a and b கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் f of x equal to 3x minus 5 கொடுத்துருக்காங்க. நம்மளோட வேல்யூ ஆஃப் a and b கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன சொல்யூஷன் எழுதுவோம்? f of x is equal to 3x minus 5 can be written as, because இது belong to f ordered pair கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ordered pair எப்படி வந்திருக்கு? f is equal to set of all ordered pair x, 3x minus 5 where x belongs to R. So f of x equal to 3x minus 5 na usually ordered pair எப்படி எழுதுவோம்? x, f of x எழுதுவோம். இங்கே f of x என்ன கொடுத்துருக்கு? 3x minus 5. Therefore, f is equal to set of all ordered pair x, 3x minus 5 where x belongs to capital R. இப்போ first ordered pair consider பண்ணிக்கலாம். Consider a, 4. ஸோ இந்த a, 4 பார்த்தோம்னா 4 is the image of a. அப்போ 4 is the image of a-னா f of a is equal to 4. அப்போ f of a, f of x நமக்கு தெரியும் 3x minus 5. அப்போ f of a என்ன இருக்கும்? 3a minus 5. x வர இடத்துல a-வை ரீப்ளேஸ் பண்ணணும். 3a minus 5 is equal to 4னா 5 அந்த பக்கம் போச்சுன்னா 9. So 3a is equal to 9, therefore a is equal to 3. Similarly, consider another ordered pair. So consider 1, b. So இதை பார்க்கும்போது இது x, இது f of x. So என்ன சொல்லுவோம்? b is the image of 1. So image of 1னா f of 1 is equal to b, therefore replace x as 1. So 3 into 1 minus 5 is equal to b. 3 minus 5, 3 minus 5 minus 2. So value of b is minus 2. Next sum, 14th one. Find
F composite G and G composite F when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 2. So, f composite G வேணும், g composite f வேணும். அப்போ முதல்ல என்ன f of x, g of x னு எழுதிக்கலாம். First subdivision, f composite G, இந்த மாதிரி circle கொடுத்தா f composite G of x னு எழுதினம்னா, f composite G of x is equal to f of G of x. நமக்கு g of x என்னன்னு கொடுத்துருக்கீங்க. g of x வந்து x square minus 2. So, f of x square minus 2. உங்களுக்கு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு தெரியலனா f of x ஃபங்க்ஷனுக்கு போங்க. f of 1 போட்டால் என்ன வரும்? 2 into 1 plus 1. f of 2 போட்டால் என்ன வரும்? 2 into 2 plus 1. அதே போல் f of x square minus 2 போட்டால் என்ன வரும்? 2 into x square minus 2 plus 1. அதாவது x வர இடத்துல x square minus 2 replace பண்ணணும். So, 2 into x square minus 2 plus 1 that is equal to 2x square minus 4 plus 1. So, minus 4 plus 1 minus 3. So, f composite G answer கிடைச்சாச்சு. Next நமக்கு G composite F வேணும். So, G composite F எப்படி எழுதுவோன்னா G of f of x. So, g of f of x. f of x என்ன கொடுத்திருக்கு? 2x plus 1. That is g of 2x plus 1. இப்போ நீங்கள் அடுத்து என்ன substitute பண்ணணும்? g of x வர இடத்துல 2x plus 1 substitute பண்ணணும். So, x square இருக்கு. அப்போ 2x plus 1 the whole square minus 2. அதை expand பண்ணோம்னா 2x plus 1 the whole square is in the form a plus b the whole square. Substitute பண்ணு 4x square plus 4x plus 1 minus 2. That is, simplify பண்ணம்னா 4x square plus 4x plus 1 minus 2 is minus 1. Sum completed. Next, 15th sum. Find k. இந்த மாதிரி sum கண்டிப்பாக ஒன்று வந்துருமா? எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. Find k if f composite f of k is equal to 5 where f of k is equal to 2k minus 1. So, find kன்னு கேட்டிருக்கு. f of k கொடுத்தாச்சு. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f composite f of k is equal to 5. So, solution போலாம். f of k is equal to 2k minus 1. என்ன கண்டிஷன்? f composite f of k equal to 5 தான். f composite f of k எப்படி எழுதலாம்? f of k. So, f composite g of x எப்படி எழுதணும்? f of g of x எழுதுனா மாதிரி f composite f of k எப்படி எழுதணும்னா f of k. So, என்ன value f composite f of k? 5. So, 5 is equal to f of 2k minus 1. So, f of k equal to 2k minus 1 னா f of 2k minus 1 எப்படி substitute பண்ணுவோம்? k வர இடத்துல 2k minus 1 replace பண்ணுவோம். That is equal to 2 into 2k minus 1 minus 1. So, replace 2 into 2k minus 1 replace பண்ண உடனே multiply பண்ணி பார்த்தா 4k minus 2 minus 1 that is equal to 5. So, 4k minus 3 equal to 5 na 4k equal to 8 na k equal to 8 by 4 that is k equal to 2. Next sum 16th one. Very important sum இது நல்லா கவனிங்க. Let f is equal to set of all ordered pair minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 be a linear function from z into z. Find f of x. So, f of x கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கொடுத்துருக்கீங்க? லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம லீனியர் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் டிகிரி must be 1. ஸோ ஃபஸ்ட்டு assume what is f of x. Let the linear function be f of x is equal to ax plus b. ஒரு டிகிரி 1ங்கிற வரா மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நம்ம assume பண்ணிக்கிறோம். That mark it as 1. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர்ட் பேரை கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் minus 1, 3. நமக்கு எப்போவுமே தெரியும் ஒரு ஆர்டர்ட் பேர் கொடுத்தாங்கன்னா செகண்ட் எலிமெண்ட் இஸ் த இமேஜ் ஆஃப் த ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஹியர் 3 இஸ் த இமேஜ் ஆஃப் minus 1. அப்போ எப்படி எழுதுனா இது? f of minus 1 is equal to 3.
அப்போது f of x equal to ax plus b னா f of minus 1 equal to 3 எப்படி substitute பண்ணலாம்? f of minus 1 that is a into minus 1 plus b is equal to 3. இந்த minus 1 இங்கே கொண்டு substitute பண்ணுங்க. அப்போ a into minus 1 plus b equal to 3 that is minus a plus b is equal to 3. Mark it as equation number 2. Next, அடுத்த ஆர்டர் பெற கன்சிடர் பண்ணிப்போம். கன்சிடர் 0, minus 1. Here, அதே போல second element is the image of the first element. Here, minus 1 is the image of 0. That is, f of 0 is equal to minus 1. Again, go back to equation number 1. f of 0, x வர இடத்தை 0 substitute பண்ணேன். அப்போ a into 0 plus b equal to minus 1. அப்போ b ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? minus 1. ஸோ b ஓட வேல்யூ கிடைச்ச உடனே நமக்கு a ஓட வேல்யூ வேணும். அப்போ substitute பண்ணு b equal to minus 1 in equation number 2. அப்போ என்ன வரும்? a minus a minus 1 equal to 3 னா minus 1 minus 3 is minus 4. ஸோ a equal to minus 4. இப்போ a ஓட வேல்யூவும் தெரியும், b ஓட வேல்யூவும் தெரியும். Substitute a value and b value in equation number 1. That is f of x is equal to minus 4x minus 1. That is taking minus sign outside, minus of 4x plus 1. So we got the linear function f of x is equal to minus of 4x plus 1. இப்போ இந்த 16 சம்ஸையும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா எந்த சம் கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர்.